ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அவுட். நீங்க ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம சேனல்ல ஃப்ரீயா ஒரு ட்ரேடிங் கோர்ஸ் இருக்கு. அதோடைய பேரு பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். அதுல 100+ சாப்டர்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி பெரிய ட்ரேடரா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஏன்னா இது ஃபுல் பேஜ் கோர்ஸ். 50 சைக்காலஜி கான்செப்ட், 50 ட்ரேடிங் கான்செப்டோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் அதை பார்த்து முடிச்சாலே போதும். நீங்க ஒரு பெட்டரான ட்ரேடரா வந்துடுறீங்க. இங்க வந்து நியூஸ பத்தியோ, இல்ல ஒரு சார்ட்ட பத்தியோ நம்ம பேச போறது கிடையாது. ஒரு நிறுவனம் அது கடந்து வந்த பாதை, அது அடைஞ்ச முன்னேற்றங்கள் என்ன? அதன் மூலமா நமக்கான வாய்ப்பு அதுல என்னவா இருக்குன்றத ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நண்பர்களே, பொதுவா ஐபிஓ வந்தாலே மக்கள் கிட்ட ஆரவாரம் இருக்கும். சோ அப்படிதான் Zomato அப்படின்ற பங்கு சந்தைக்கு வரும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். கிட்டத்தட்ட ரூ. 120 வர்த்தகம் வச்சு ஒரே வாரத்துல. அண்ட் தென் ஒரு பெரிய குளோபல் நிறுவனம் செல் அடிக்கிறாங்க. அது தொடர்ந்து சரிஞ்சு ரூ. 38 ட்ரேட் ஆகுது. ஸோ 38ல இருந்து 380 வரைக்கும் கிட்டத்தட்ட 10x ரிட்டர்னை கொடுத்தது அந்த நிறுவனம். இன்னைக்கு அது மீண்டும் ஒரு 42% சரிஞ்சு வீழ்ந்து கிடக்கு. இந்த நேரத்துல குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் நிறுவனம் ஜேஎம் பினான்சியல்ஸ் அதை வாங்குங்க, ரூ. 400 வரைக்கும் போகும், 85% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? மக்களே தேராதுன்னு முத்திர குத்துன இந்த ஒரு பங்கு எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்துச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஈகோ சிஸ்டம் என்னன்னு பார்க்க போறோம். எஸ், சாதாரண ஒரு ஃபுட் டெலிவரி பிசினஸ்குள்ள வந்த Zomato நிறுவனம் இன்னைக்கு எட்டர்னல்ன்ற பேர்ல 4 செக்டார்ல காலை ஊன்றி அதோட வேரை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க எட்டர்னல். 2025ல Zomatoன்ற பேரை நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா எட்டர்னல் தேடினாதான் வரும். இந்த எட்டர்னல் அப்படின்னா முடிவில்லாத சக்தின்னு ஒரு பொருள். எஸ், இப்போ மக்கள் வந்து எல்லாமே குயிக்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபுட் டெலிவரியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு குயிக் காமர்ஸ் வரைக்கும் மக்கள் அதுக்கு நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த வகையில இவங்களுடைய என்ட்ரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மார்க்கெட்ல ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் கஸ்டமருக்கும் கனெக்ட் பண்ற ஒரு ஃபுட் டெலிவரி பார்ட்னரா வந்தாங்க. அந்த பிசினஸ்ல நிறைய வால்யூம்ஸ் வந்தாலும் அதிக மார்ஜினல் காஸ்ட், அதிக ஆபரேஷனல் காஸ்ட், அதிக எக்ஸ்பென்சஸ் காரணமா அந்த நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தை பதிவு பண்ணாங்க. சில 100 கோடியில இருந்து சில 1000 கோடி வரைக்கும் அந்த நஷ்டங்கள் விரிவடைஞ்சது. ஒரு மிகப்பெரிய நஷ்டமா பாத்தீங்கன்னா Zomatoவுடைய பிசினஸ்ல இருந்தது. கிட்டத்தட்ட 1222 கோடி, 2386 கோடி. இந்த அளவுக்கு அவங்க நஷ்டத்தை மட்டுமே பதிவு பண்ணிருக்காங்க ஒரு காலகட்டத்துல. பட் இன்னைக்கு அவங்க ப்ராஃபிட்ல வந்துட்டாங்க. ப்ராஃபிட்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இவங்க இவ்வளவு பெரிய நஷ்டத்துல வந்துட்டு இருக்கும்போது தான் மக்கள் இது மேல இந்த நம்பிக்கையை இழக்கிறாங்க. ரூ. 100 ஹைப்ல இருந்த பங்கு ரூ. 38 ட்ரேட் ஆகுது. அந்த நேரத்துல இவங்க பல்வேறு முயற்சி வந்து ஈடுபடுறாங்க. Zomato நிறுவனம் Blinkit அப்படின்ற ஒரு குயிக் காமர்ஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா Zomatoல இருந்த காஸ்ட் எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கம்பெனி வந்து முன்னேற்றாங்க. இந்த Zomatoன்ற ஃபுட் டெலிவரி பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு ரெகுலரான இன்கம் வருது. என்னதான் 1,66,000 கோடிக்கு அவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணாலுமே அதுல வந்து அவங்களுக்கு சில பர்சன்டேஜ் மார்ஜின் வந்து கிடைக்குது. இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 2%. 1,00,000 கோடிக்கு அவங்க பிசினஸ் பண்ணா 2,000 கோடி தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த அளவுல அவங்க ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரத்துல அதாவது 2024 மார்ச் அப்ப பாத்தீங்கன்னா 0% மார்ஜின்ல அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ 0% அப்படின்னா 0.3 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், 0.8 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்மியான மார்ஜின்லாம் பண்றாங்க. பட் என்னதான் கம்மியான மார்ஜின் இருந்தாலும் அவங்க கிட்ட ரெகுலரான கேஷ் ஃப்ளோ இந்த பிசினஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஈவன் எட்டர்னன்ற பேரண்ட் கம்பெனியோடைய ஒரு கிளை நிறுவனமா இருக்கிற Zomato, அதாவது ஃபர்ஸ்ட் பெரிய நிறுவனமா வந்துச்சு, இப்போ கிளை நிறுவனம் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த எட்டர்னலுக்கு 45ல இருந்து 55% ரெவன்யூ Zomatoல இருந்து போகுது. மீதி 35 to 45% இந்த ரெவன்யூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து 3 நிறுவனங்கள்கிட்ட இருந்து போகுது. ஃபர்ஸ்ட் நிறுவனம் வந்து Blinkit. ஆரம்பிச்சு குறுகிய காலகட்டத்திலேயே 30 to 35% ரெவன்யூ கொடுக்குது Zomatoக்கு, அதாவது எட்டர்னலுக்கு. மக்கள் அதிகமா இந்த குயிக் காமர்ஸ் வந்து ஈடுபடுறதுனால இவங்க இந்த Blinkitல வந்து அதிகமா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல ப்ராஃபிட் கொடுக்கல, க்ரோவிங் ஸ்டேஜ் தான் இருக்கு. பட் ரேபிடான க்ரோத்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்விக்கியோடைய இன்ஸ்டாமார்ட்ல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோ அதே அளவுக்கு Blinkitடும் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த Blinkitோடைய மாடலை நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Zomato வந்து ஒரு பொருள், அதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்ல ஃபுட் ஐட்டமோ வாங்கிட்டு மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து டெலிவரி பார்ட்னர் ஒருத்தர் இருப்பாரு. ஒரு பிக்கப் பாயிண்ட்ல பிக்கப் பண்ணி டிராப் பாயிண்ட்ல டிராப் பண்ணுவாரு. ஸோ இதுக்கான கமிஷன்ஸ், டெலிவரி சார்ஜஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் Zomatoக்கு போகும். பட் Blinkitோடைய கதையே வேறங்க.
பிளிங்கிட்டோடைய கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஏரியால அவங்க வேர் ஹவுஸ வந்து லோக்கல் வேர் ஹவுஸ ஆரம்பிப்பாங்க. அதுல பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அவங்க கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அத பிளிங்கிட் ஆப்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ பிளிங்கிட் ஆப் மூலமா மக்கள் அந்த ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்கிற பொருளை வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு காமர்ஸ் மாதிரி செயல்படுது. இப்போ அமேசான்ல வந்து நம்ம ஆர்டர் பண்றோம். அவங்க ஏதாவது கார்ட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு டெலிவரி பார்ட்னர் மூலமோ நமக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. பட் இதையே தான் தன்னுடைய சொந்த பொருளை விக்கிறாங்க பிளிங்கிட். ஸோ இதனால அதிகமான பொருள் ஒரு இடத்துல இருந்து வாங்குவாங்க. சீப்பான பொருளுக்கு வாங்கி அதிகமான மார்ஜின்ல விற்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட்ல இருந்து ஒரு மார்ஜின் பிளிங்கிட்டுக்கு கிடைக்கும். டெலிவரி பண்றதுல இருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பிளிங்கிட்டுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க க்ரோசரி, வெஜிடபிள்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிக்கெட்ஸ், மெடிசன்ஸ் இது எல்லாமே வந்து பிளிங்கிட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிளிங்கிட் மார்ஜினை டிசைட் பண்ண போறாங்க. அந்த மார்ஜின் தான் மக்கள் கிட்ட கொடுக்க போறாங்க. ஸோ மக்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னதான் இந்த கம்பேரிசன் வந்து பண்ண ஆரம்பிச்சாலும் ஃபியூச்சர் போக 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 எப்ப இந்த பிளிங்கிட்டை ரெகுலரா யூஸ் பண்றாங்களோ அப்ப இருந்து இந்த கம்பேரிசனை விட்டுருவாங்க. முழுக்க முழுக்கவே இந்த பிளிங்கிட்டை சார்ந்து இருக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப நான் கடைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஆயில், பனானா, குக்கும்பர் இதெல்லாம் வாங்குறதுக்கும் எனக்கு டைம் இருந்ததுன்னா வாங்குவேன். இல்ல எனக்கு மொடையா இருந்தது அப்படின்னா நான் வாங்க மாட்டேன். யாராவது கிட்ட சொல்லி வாங்கிட்டு வருவேன். இப்போ பிளிங்கிட் இருக்கு. ஓப்பன் பண்றேன். அதிலே வந்து குக்கும்பருடைய விலை இத்தனை கேஜிஸ் இத்தனை ரூபாய் இருக்கு. ஆயில்ஸ் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 1 லிட்டர் ஆயில் இந்த ரேட்டு. இவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு ஆப்ல வருது. அத நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்த 20 நிமிஷத்துல என் வீட்டுக்கு வந்துருவேன்னா, நான் பிளிங்கிட் தானே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இதோடைய குரோத் வந்து ரேப்பிடாவே இருக்கு. ஏன்னா, இவங்க ஆல்ரெடி Zomatoன்ற ஒரு ஆப் மூலமா எல்லாருடைய மொபைல்லயும் இருக்காங்க. ஸோ வெறும் பிளிங்கிட் அப்படின்ற பாப்அப் ஆட் மூலமாவே ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 3வது ஹைப்பர் பியூர். ஸோ இது வந்து பி2பி. எப்பவுமே பார்த்துக்கோங்க பி2பி அப்படிங்கிறது பெரிய வால்யூம்ல கம்மி மார்ஜின்ல பண்ற பிசினஸ். பட் ரெகுலரான மார்ஜின், ரெகுலரான பிசினஸ் போயிட்டே இருக்கும். இந்த பி2பி அந்த ஹைப்பர் பியூர்ல இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தேவையான க்ரோசரிஸ் அண்ட் அதர் விஷயங்கள் மீட், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பல்கா கொடுக்க போறாங்க. இப்போ அன்னபூர்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்னபூர்ணா வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிகெஸ்ட் செயின் இன் திருப்பூர், கோயம்புத்தூர் ஏரியால இருக்கு. அண்ட் தென் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் கோயம்புத்தூர், திருப்பூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் அன்னபூர்ணா. இப்போ இவங்க வந்து நூத்துக்கணக்கான லிட்டர் பால வந்து வாங்குவாங்க ஒரு நாளுக்கு. ஏன் அது 1000 லிட்டரா கூட போகலாம். ஏன்னா ஒரு ஷாப்புக்கு 100 லிட்டர் அப்படின்னா 10 ஷாப்புக்கு 1000 லிட்டர் போயிடும். ஓகேவா? இப்போ இந்த 1000 லிட்டர் வந்து ஒருத்தவங்க சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதை விட பெஸ்டான பிரைஸுக்கு இந்த ஹைபேப்பூர்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா இங்கிருந்து தான் மில்க் வாங்குவாங்க. ஏன்னா கம்மியான காஸ்ட்ல ஈஸி ரெகுலர் சர்வீஸ் கிடைக்குதுன்னா இதை வந்து பேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மீட், வெஜிடபிள் இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் போது இவங்க வந்து ஹைப்பர் பியூரை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைப்பர் பியூர் இப்போ பிரேக் ஈவன்ல இருக்கு. நண்பர்களே பிரேக் ஈவன்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுடைய நிறுவனம் வந்து 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய் இருந்தாதான் அந்த நிறுவனத்தை வந்து நடத்த முடியும். அதாவது பேசிக்கா உங்களுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு வியாபாரம் இருந்தாதான் அந்த பிசினஸையாவது உங்களால தொடர்ந்து நடத்த முடியும். எப்போ 30 ரூபாயை தாண்டி 31 ரூபா, 32, 34, 35ன்னு போகுதோ அதுதான் பிரேக் ஈவன். அந்த 30 ரூபாய்க்கு மேல வர்ற ஒவ்வொரு காசும் உங்களுக்கு ப்ராஃபிட். இப்ப இந்த 30 ரூபாயில என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரிக்கு தேவையான வாடகை, கரண்ட் பில்லு, எம்ப்ளாய்க்கு தேவையான சம்பளம் இது போக ₹1 2 லாபம் உங்களுக்கு நிற்கும். பட் இந்த 30 ரூபாய்க்கு மேல போகும்போது உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கும். 30 ரூபாய்க்கு மேல வர்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டிங் போது இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 3 பிசினஸ் மேன் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு லாபம் வந்துச்சு, எவ்வளவு நஷ்டம் வந்துச்சுன்னு பேச மாட்டாங்க. உங்களோட பிசினஸ்ல எவ்வளவு பிரேக் ஈவன் வந்திருக்கு, என்னோட பிசினஸ் இந்த மாசம் பிரேக் ஈவன் கொடுத்துரும், போன மாசம் சரியில்லை, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி இந்த பிரேக் ஈவன் டபுள் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா பிரேக் ஈவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த கிளாசிக்கான ஒரு வார்த்தை. அதை தான் இப்ப ஹைபேப்யூர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு சர்வீஸ். இதுல வந்து மூவி டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம், கான்சர்ட் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம், ஈவெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள்ஸ் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்படி புக் பண்றது மூலமா இந்த புக் மை ஷோ, மேக் மை ட்ரிப் இந்த மாதிரியான செக்டார்க்குள்ளேயும் லாங் டேர்ம்ல அவங்க வந்து காம்படிட்டரா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டாமினேட் பிளேயரா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நான் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி மக்களுடைய போன்ல போறதுக்கு எனக்கு 1 இல்ல 2 வருஷங்கள் ஆகும். ஏன் ஜொமேட்டோக்கு 2 3 வருஷங்களுக்கு மேல ஆச்சு எல்லார் போன்லயும் வரதுக்கு. பட் இப்ப பாருங்க ஜொமேட்டோ இல்லாத ஒரு டீனேஜரோட மொபைலை பாக்குறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா இருக்கு சிட்டிஸ்குள்ள. ஓகே, இப்போ வில்லேஜ்ல கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜொமேட்டோல இருந்து பிளிங்கிட் வருவாங்க, பிளிங்கிட்ல இருந்து ஹைபியர்பியூல இருந்து இவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்புக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம் வந்துருச்சு. மக்கள் சாப்பாடு வாங்குவாங்க. அந்த சாப்பாடு செய்யறதுக்காக சரி ஜொமேட்டோ மூலமா சாப்பாடு வாங்குவாங்க.
அந்த சாப்பாடை செஞ்சு மக்களுக்கு கொடுக்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஹைப்பர் பூர் மூலமா வாங்குவாங்க. ஸோ இப்போ ஹைப்பர் பூர்ல இருந்து வாங்கின சாப்பாடை ஜொமேட்டோ மக்களுக்கு கொடுத்துருச்சு. மக்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மூவி டிக்கெட் புக் பண்ணுவாங்க. மூவி டிக்கெட் புக் பண்றதுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி பிசினஸ்ல இருக்கிறதுனால அவங்க வந்து பிளிங்கிட் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு ஈகோ சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க எட்டர்னல். இதனால தான் ஜொமேட்டோன்ற ஒரு ஃபுட் டெலிவரி பிசினஸ் வந்து எட்டர்னல் அப்படின்ற ரீபிராண்டிங் உள்ள அவங்க வந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இதை வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இவங்களுடைய அந்த ஷேர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கடந்த மாதங்கள்ல எப்படி மாறி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். நண்பர்களே, 2018 இருந்து நமக்கு இந்த டேட்டாங்கிறது கிடைக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 107 கோடி ரூபாய் மைனஸ்ல இருந்தது, அதாவது நஷ்டம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 20% கம்மியா இருந்தது. 2019 அப்போ வந்து கொரோனா வந்த காலகட்டம். அண்ட் தென் அந்த ஃபியர் வர டென்ஷன்ஸ் அந்த நேரத்துல, ஓகேங்களா? சரி, அது கொரோனா டைம் கிடையாதுங்க, கொரோனாக்கு முன்னாடி -171% வந்து நஷ்டம் பண்ணியிருந்தாங்க. 1010 கோடி ரூபாய் நஷ்டம். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்த நேரத்துல 2386 கோடி ரூபாய் நஷ்டம். அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் -88%. அப்பதான் பிசினஸ் நடக்கலையே, எப்படி லாஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லைங்களா, அதன் மூலமா வந்த லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 44% மைனஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிகள் நஷ்டம். பார்த்தீங்கன்னா நஷ்டம் எக்கச்சக்கமா போயிட்டே இருந்தது. எப்போ ஒரு பிரேக் ஈவன் வருதுன்னா 2024 இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் காஸ்ட் இதெல்லாம் கம்மி பண்றாங்க. சொல்லப்போனா எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 351 கோடி ரூபான்னு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை பதிவு பண்றாங்க ஜொமேட்டோ. 2025 527 கோடி ரூபாய்க்கு அவனுடைய ப்ராஃபிட் உயருது. இந்த நேரத்துல தான் அவங்க பிளிங்கிட் அப்படின்ற ஒரு பிசினஸ்குள்ள போறாங்க. அதே நேரத்துல எட்டர்னல்னு அவங்க பேரை வந்து மாத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடப்பு ஆண்டுல 231 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த மாசத்தோட அவங்களுடைய இன்னொரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவல் ஃபிகர் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 908 இருக்கு. இது வந்து ஓவர் வேல்யூ. இதில் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்ச். பட் என்ன காரணத்தினாலன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இப்ப இருக்கிற பிசினஸ் மேல நம்பிக்கை வைக்கல. நான் வந்து ஃபியூச்சர்லயும் ஒரு மிகப்பெரிய ஈகோ சிஸ்டமா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். ஏன்னா 38 ரூபாய் வரைக்கும் வீழ்ந்த ஒரு பங்கு 350 ரூபாய் போகும்போது 350 ரூபாயில இருந்து நாளைக்கு 1200 ரூபாய் போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் பேஸ்லயே வந்துருச்சு இல்லைங்களா? நெகட்டிவ் பேஸ் என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளிங்கிட் நான் சொல்லிட்டேன். பிரேக் ஈவன் பாயிண்ட் தாண்டி அவங்க வந்து எப்பயோ வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேப்பிடான growth அதுல இருக்கு ஏர்டெல்லுக்கு. பட் இவங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னா ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட். டாமினேட் பிளேயரா மாறுறது ரொம்ப கஷ்டம். மாறிட்டாங்கன்னா இவங்க தான் கிங்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி நஷ்டம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இழுத்து மூடிட்டு போக வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப் இதுல வந்து மேக் மை ட்ரிப் இருக்காங்க, புக் மை ஷோ இருக்காங்க. இவங்க தான் டாமினேட் பிளேயர். ஆல்ரெடி லோ காஸ்ட் மார்ஜின்ல என்னமோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு எப்படி பிசினஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீ புக்கிங் பண்றதுக்கு, அந்த டிக்கெட் புக்கிங் பண்றதுக்கு கமிஷன்ஸ் அந்த சர்வீஸ் சார்ஜஸ் மூலமா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும். அண்ட் தென் பிளிங்கிட்ல வந்து ப்ராடக்ட் மார்ஜினும் இருக்கு, டெலிவரியில இருந்து வர கமிஷன்ஸும் இவங்களுக்கு இருக்கு. அண்ட் தென் ஜொமேட்டோக்கு ஸ்விக்கி இருக்காங்க. ஸ்விக்கிக்கு இன்னும் லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையவே இருக்கு. வெளியே பேர் தெரியாத நிறுவனங்கள் நிறைய வந்து காம்படிட்டர் இருக்காங்க ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும். பட் இப்போதைக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கிற காம்படிட்டர் யாருன்னா ஜொமேட்டோ தான். ரொம்ப ஈஸியான கேஷ் ஃப்ளோ இதுல வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1,61,000 டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இதன் மூலமா மாசத்துக்கு 10 லட்சம் ஃபுட் டெலிவரிங்கிறது ஜொமேட்டோவால பண்ண முடியுது. ஹைப்பர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து B2B தான். பட் ஒரு செக்டரை சார்ந்து இருக்க B2B. இப்போ இந்தியா மார்ட் அப்படிங்கிறது, ஜஸ்டைல் அப்படிங்கிறது B2B, B2C அந்த லைன்ல வரும். பட் இவங்க எல்லாம் மெயினா வந்து ஆல் ஓவர் ப்ராடக்ட்ஸ்ல, அதாவது காமனான சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹைப்பர் பியூர் அப்படி கிடையாது. இவங்க வந்து ஒரு க்ளோஸான ஒரு ஏரியால மட்டுமே இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் என்னதான் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஒரு லைனா இருந்தாலும், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணாலும், இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு தெரியல. போக போக பிளிங்கிட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஒரு காஷனை வந்து நான் பார்க்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோல ஒரு அளவுக்கு இன்சைட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எட்டர்னலோடைய ஷேரோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். நண்பர்களே, இப்போ 207 ரூபா அப்படின்ற சப்போர்ட் ஏரியா இருக்கு. அந்த சப்போர்ட் ஏரியாவை நியாயப்படி டச் பண்ணிடணும் இந்த பங்கு. பட் இது வரைக்கும் டச் பண்ணல. எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 212 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு வீக்லியில ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இப்படியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிக்கு இது பேர் வந்து மாறும். பக்கத்து டார்கெட்டா பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம்.
அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கு. அண்ட் தென் நான் வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜொமேட்டோ பத்தின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.